ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதேபோல் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் போக்குவரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடல் பகுதியில் 2.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த பாலம் 106 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதன் உறுதித்தன்மை குறைந்ததால் ரூபாய் 550 கோடியில் புதிய பாலம் கட்டும் பணி கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி 2024 இறுதியில் நிறைவு பெற்றது. பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக இலங்கை அனுராதபுரத்தில் இருந்து MRI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் வந்தடைந்தார். பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வந்தடைந்த பிரதமர் மோடியை ஆளுநர் ரவி, ராமநாதபுரம் ஆட்சியர் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், நவாஸ்கனி MP, GK வாசன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், நைனா நாகேந்திரன், சுதாகர் ரெட்டி, H ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், சரத்குமார், அரவிந்த் மேனன் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான பாம்பன் விரைவு புதிய ரயில் சேவையையும் புதிய பாம்பன் பாலத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்.